ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். புத்தனாவது சுலபம், ஆனால் புத்தனின் மனைவியாய் இருப்பது? புத்தர் ஞானம் பெற்ற பின் தன் குழந்தை மனைவியை பார்க்க செல்கின்றார். மனைவி கேட்கின்றாள், என்னை விட்டு போனது பரவாயில்லையா? ஆனால் என்னிடம் நீங்கள் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். நான் ஒன்றும் உங்களை தடுத்திருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை என்ற நினைப்பே என்னை இத்தனை காலம் மிகவும் நோக அடித்து விட்டது என்றாள். என்னை ஏன் காயப்படுத்தினீர்கள்? புத்தர் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, நான் பயந்தது உனக்காக அல்ல, எனக்காகத்தான். மனைவி மகனின் முகத்தை பார்த்தால் நான் உருகுலைந்து விடுவேன், இங்கேயே தங்கிவிடுவேன் என்று பயந்தேன். அடுத்து அவர் மனைவி மிக செறிவான ஒரு கேள்வி கேட்கின்றாள். அது இதுதான், நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இங்கேயே தங்கி இருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா? புத்தர், கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அதற்கு நான் மலை, காடு, ஆசிரமம் எல்லாம் தேடி அலைய வேண்டியதில்லைதான். ஆனால் இங்கிருந்து ஓடிப்போகும் பொழுது நான் அதை அறிந்திருக்கவில்லை. உண்மையில் எங்கிருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கும். இடம் பொருள் எனக்கு பொருட்டே அல்ல. புத்தனின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவர் மனைவி யசோதையை பற்றி பேசுவதில்லை. புத்தர் போனது போல் யசோதை ஒரு நள்ளிரவு வெளியேறியிருந்தால் இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கும்? ஓடுகாலி என்று சொல்லி. புத்தர் போன பின்புதான் என்ன செய்தது இந்த உலகம்? அவளை வாளாவட்டி என்றது. அப்படி ஒன்றும் வயதாகிவிடாத அழகு மங்கை, ஒற்றை குழந்தை. ராகுலன் விடுமா? ஆண்வர்க்கம் சாதாரணமாய் இருந்தாலே விடாது. உரிமையாய் ஒரு ராஜ்யம் வேறு. எவ்வளவு போராடி இருப்பார்! புத்தர் போனதும் தன் தலையை மடித்து கொண்டாள். தன் ஆடையை அலங்கோலமாக்கி கொண்டாள். ஒற்றை பிள்ளையின் அப்பா எங்கே என்னும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலேயே 14 வயது வரை வளர்க்க போராடினாள். எல்லாவற்றையும் துறந்து எந்த தொல்லையும் இல்லாமல் துறவியானான் புத்தன். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லா துயரத்தையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தாள் யசோதா. இதில் எது கடினம்? சொல்லுங்கள், யார் இதில் மிகவும் சிறந்த துறவி? புத்தனா இல்லை புத்தன் மனைவியா?